கோவை சிங்காநல்லூர் பாஜக மண்டல தலைவர் சதீஷ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் மன்னிப்பு கேட்ட விவகாரம் தொடர்பாக தவறான தகவல்களை சதீஷ் பரப்பியதாக புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அவர் அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் தென்னிலவன் இணைகிறார். தென்னிலவன், கூடுதல் தகவல்கள். நிச்சயமாக. அதாவது கோவை அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் சீனிவாசன் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் அந்த மன்னிப்பு கேட்கும் வீடியோ வெளியாகி ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக ஒரு உணவக உரிமையாளர் மற்றும் ஒரு சங்கத்தின் ஒரு கௌரவ தலைவராக இருக்கக்கூடியவர் ஜிஎஸ்டி தொடர்பான தனது கருத்துக்களை தெரிவித்தது மட்டுமல்லாமல் அவரை மன்னிப்பு கேட்க வைத்ததாக தேசிய அளவுல நிதியமைச்சருக்கு கண்டனங்கள் எழுந்தது. இந்த சூழலில் பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை இணையத்தில் வெளியிட்டது யார் என்பது குறித்து பாஜக கட்சிக்குள் விசாரணை தற்போது நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் தான் அதாவது குறிப்பிட்ட பாஜக நிர்வாகி பெயரை குறிப்பிட்டு பாஜக கட்சியினர் இருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் குழுக்கள்ல ஒரு தகவல் பரவியதாக தெரிகிறது. இந்த தகவலை பாத்தீங்கன்னா கோவை சிங்காநல்லூர் மண்டல தலைவராக இருக்கக்கூடிய சதீஷ் என்பவர் பரப்பியிருக்கிறாரு. இதன் காரணமாகவே மாவட்ட தலைவர் ரமேஷ் அந்த சதீஷை நீக்கிய கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்குவதாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. அது மட்டுமல்லாமல் அதாவது இந்த முடிவை கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர்களின் அறிவுறுத்தலின்படி எடுத்துள்ளதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வெளியிட்டது யார் தூண்டுதலின் பேரில் வெளியிடப்பட்டது என்பதுதான் தற்போது பாஜக கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மத்தியில் ஒரு பேசு பொருளாக ஆயிருக்கிறது. இந்த சூழலில் தான் இந்த வீடியோ வெளியிட்ட விவகாரம் தொடர்பாக கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு குழுவுல பதிவிட்டதாக சிங்காநல்லூர் மண்டல செயலாளர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறாரு. இது சக உறுப்பினர்கள் மத்தியிலும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் இது தொடர்பாக பாஜகவினர் இருக்கக்கூடிய அந்த குழுக்கள்ல தொடர்ந்து ஒரு விவாதம் நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தென்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.